அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. அதனால சில யோகங்களானது ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிறது. அந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான யோகங்கள் காத்திருக்கிறது, அவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை காண்பார்கள், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும். ஓம் சிவாய நமக என்ற ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை பார்த்தீங்கன்னா மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து பலன்களானது பார்த்தீங்கன்னா வேறுபடுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இப்போது ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரும். விருப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். பணியிடத்தில் வேலை பளுவினால பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடுங்க. இருப்பினுமே ஒவ்வொரு சவாலையும் முழு தைரியத்துடன் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் மற்றும் அவற்றை எளிதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். உறவுகளில் அன்பும் இனிமையும் அதிகரிக்குங்க. அதே போல் பாதகமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய முழு ஆதரவை நீங்கள் பெறலாம். பண விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். சிந்தித்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஒரு மாதத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் விரும்பிய வேலையும் நீங்கள் பெறுவீர்கள். ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருந்தால் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா முடிவடையும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்களை நீங்கள் பெறுவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இனிமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இப்பொழுது உணர்வீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பரம்பரை தொழிலை செய்து கடினமாக பார்த்தீங்கன்னா உழைத்து சொந்த அடையாளத்தை உருவாக்குவதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். வேலை மாற்ற விரும்பினால் நீங்கள் சில நல்ல சலுகைகளை பெறக்கூடும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றத்தை காணலாங்க. உங்களுடைய நிதி நிலைமைகளானது மேம்படும் மற்றும் பணம் தொடர்பான கவலைகளில் இருந்து விடுபடுவீர்கள். இந்த மாதத்தில் சில முக்கியமான நிதி முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பெற்றோரினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரிக்கீங்க. ஏதேனும் உடல்நல பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டால் இந்த ஒரு காலகட்டத்தில் நிவாரணத்தை பெறுவீர். அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது மிகவும் இனிமையானதாக இருக்கும். சில காலமாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தால் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய வணிகம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வேகமாக முன்னேறும். வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். இதனால் அதிகமான அழுத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். இருப்பினுமே நேர்மறையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடின உழைப்பினுடைய சரியான முடிவுகளை விரைவில் நீங்கள் பெறலாம். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏதாவது பார்த்தீங்கன்னா வெளியே செல்லலாம். இருப்பினுமே பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய செயல்திறன்களானது அதிகரிக்குங்க. பணியிடத்தில் உங்களுடைய நிலை வலுப்பெறும். உயர் அதிகாரிகள் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தொழிலதிபர்கள் சில பெரிய சவால்களை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் அதை எளிதில் நீங்கள் சமாளிப்பீர்கள். முதலீடுகளை செய்ய சிறந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. வீட்டில் சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையிடம் ஏதேனும் வாக்குறுதிகளை அளித்திருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். திருமணம் ஆகாதவராகவும் விரும்பிய வாழ்க்கை துணையை தேடுபவர்களாகவும் இருந்தால் நீங்கள் இன்னும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய தவறை அறிந்து அவற்றை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். அதே போல காதலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகளானது இப்பொழுது கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. விடாமுயற்சியுடன் படித்தால் நிச்சயம் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். உடல் நலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நீங்கள் சரியான உணவை சாப்பிட வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நிதிநிலைகள் வலுவாக இருக்குங்க. தடைப்பட்ட வேலைகள் மீண்டுமே பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும். முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வையானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை தேடிக்கொண்டிருந்தால் விரும்பிய வேலையை நீங்கள் பெறலாம். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஆக்ரோஷமான குணம் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம். விரைவில் வெற்றி பெற எந்த ஒரு குறுக்கு வழியுமே பார்த்தீங்கன்னா பின்பற்றுவதை தவிர்க்கவும். வெற்றிக்கான திருவுகோள் கடின உழைப்பு மட்டுமே. அதே போல் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பணியிடத்தில் வேலை குழுவை சந்திக்கலாம். இந்த மாதங்களில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றீர்களோ அவ்வளவு சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாதங்கள் நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. காதல் வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிகப்படியான கோபத்தையும் மன அழுத்தத்தையும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய அனைத்து வேலைகளும் திட்டமிட்டபடி முடிவடையும். பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை பெறலாம். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் செய்ய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. இந்த மாதத்தில் கூட்டு தொழில் செய்வது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் முதலீடுகள் செய்ய உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் சூழலானது திருப்திகரமாக உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய இன்ப துன்பம் அனைத்திலுமே உங்களுடைய துணை ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர்களினுடைய ஆசைகளை நீங்கள் பெறலாம். அதே போல் வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமையானது அதிகரிக்குங்க. உங்களுடைய சில முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பொருளாதார நிலைகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வலுப்பெறும். வசதிகளும் பெருகும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது வேலையை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்குங்க. நீங்கள் எந்த வகையான மாற்றத்தையும் திட்டமிட்டால் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றியை பெறலாம். வேலை செய்பவர்களினுடைய உழைப்பும் திறமையும் பார்த்தீங்கன்னா பெரிதும் பாராட்டப்படும். உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய காதல் இப்பொழுது திருமணமாக வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய ஆலோசனையினுடைய பெயரில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதிர்மறையாக உணர்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறையும். சிந்திக்காமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் மேலுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம். நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபட கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. இந்த மாதத்தில் வேலையில் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். நேர்மறையுடன் கடினமாக உழைத்தால் நல்ல பலனை நீங்கள் பெறலாம். கடைசியாக
கடைசியாக இருப்பது மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்கங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வேலை செய்தால் பெரிய திட்டத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். வியாபாரிகள் பல சிறிய லாபத்தை வந்து பெறலாம். உங்களுடைய வியாபாரங்களும் வளரும். அதே போல பண விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக வந்து இருப்பீர்கள். நீங்கள் திடீரென்று ஒரு புதிய வருமானத்தையும் வந்து பெறலாம். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியங்கள் சில காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உண்ணும் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.